நம்ம அன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஸோ மொத்தம் வந்து இதில் 3 பீஸ் வந்து வருதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த அடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரொட்டீன் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி வந்து நான் செலக்டடாக தான் பார்த்து வாங்குவேன். ஸோ எது வேணுமோ அந்த அளவுக்கு. அதனால கொஞ்சம் இந்த ஷாப்பிங் வீடியோலாம் நம்ம வ்ளாகில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் கிச்சனுக்காக. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டையாக இருக்கும் இல்லையா, ஸ்டீம் பண்ணுறதுக்கு உண்டான பாத்திரம் வந்து இருக்குது. அண்ட் இது வந்து கீழே பாயில் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு உண்டான பாத்திரம் இருக்குது. இது இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. கீழே வந்து இந்த பாட் நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுக்கு ஒரு லிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, கிளாஸில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் ஸோ மொத்தம் வந்து இதில் 3 பீஸ் வந்து வருதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த அடி பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஸ்டீமர் வந்து ரொம்ப நல்லா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன்னா என்கிட்ட நம்ம நார்மலாக இட்லி பாத்திரம் அண்ட் வந்து ஒரு ஸ்டீமர் பிளேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹெவியாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இது வந்து ஃபுல் செட்டாக வருது. லிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. அது எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த கிளாஸ் லிட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்டீமர் வந்து AAA ஸ்டைன்லெஸ் ஸ்டீல் அண்ட் ஆல் இன் ஒன் ஹெல்தி குக்வேருங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா இதில் நீங்கள் வந்து நிறைய குக் பண்ணலாம். எஸ்பெஷலி வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணுற எல்லாமே இதில் பண்ணலாம். பால் வேக வைக்கிறதா இருக்கட்டும், நம்ம வந்து காய் பண்ணுறதுக்கு ஸ்டீம் பண்ணுறதா இருக்கட்டும், கொழக்கட்டை, மோமோஸ் அண்ட் வந்து இடியாப்பம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இதில் பண்ணலாம். அது மேலே வந்து அந்த 2 லேயர் இருக்கிறதுனால கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் கூட நம்ம அதில் வைக்கலாங்க. ரைஸ் வச்சுட்டு மேலே நம்ம வந்து காய் வந்து வேக வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நமக்கு சமையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடியும். இதில் அவங்க வந்து அதிகமான குவான்டிட்டியாக வைக்கலாம். நல்லா இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். அண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக ஹீட் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஹீட் ஆகிறதுனால நமக்கு குக்கிங்கும் சீக்கிரம் முடிஞ்சிடும். 2 பக்கமும் அந்த ஹேண்டில் கைப்பிடி பார்த்தீங்கன்னா 2 பாத்திரத்துலேயுமே இருக்குங்க அந்த பவுலில். அண்ட் வந்து கிளாஸ் லிட். ஸோ எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹேண்டில் வச்சுருக்கிறது அந்த டபுள் பாட் அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ உடனே நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். நான் கூட லாஸ்ட்டாக வந்து ஒரு vlog ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த கடைக்கு கூட போகும்போது அந்த ராகி கொழக்கட்டை சாப்பிட்டோம், அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. அது ஆக்சுவலாக என்ன அந்த ரெசிபி ஸ்பெஷல் அப்படின்னா ஒன்று நம்ம புதுசாக வந்திருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். சாய்க்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. பிரணக்குட்டியும் வந்து சாப்பிட்டா, அந்தளவுக்கு லைக் பண்ணல, பட் அவளுக்கு பிடிச்சிருந்தது. பட் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் கிட்ஸுக்கு கொடுக்குறது. பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து நிலக்கடலை, செகப்பாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய பொருள் ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்கூலுக்கு வந்து கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸ் கூட வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் கோகோ பவுடர் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட் சாக்லேட் டேஸ்ட் வரும். ஸோ அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ வந்து நம்மளோட இந்த புது பாத்திரத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டீமர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன அந்த ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காட்டின இந்த ஸ்டீமரோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். ராகி அண்ட் வந்து வெல்லம் தவிர்த்து ஒரு 4 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ண போகிறோம் நம்ம இந்த கொழக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை பொடிச்சு வச்சுருக்கேன். அண்ட் வந்து அவலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி அதையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பாதாமையும் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த 4 இன்க்ரீடியன்ட் இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மீடியம் சைஸ் கப் அளவுக்கு, ஐ நம்ம ராகி மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அப்படின்றது கணக்குங்க. ஸோ நான் வந்து இந்த குட்டி கப்பில் 1.5 கப் அளவுக்கு ராகி பவுடர் வந்து ஆட் பண்ணேன், நான் அதனால சொன்னேன்.
நிலக்கடலை வந்து வறுத்த நிலக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது 1 கப்பு. அண்ட் வந்து துருவின தேங்காய் வந்து நெய்யில் லைட்டாக ஃப்ரை பண்ணி அது 1 கப்பு வச்சுருக்கேன். சிகப்பு அவல் வந்து ஃப்ரை பண்ணி அதையும் பவுட்ரு பண்ணி பாதாமையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளைன் வானலியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இல்லை, ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் ராகி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ராகி மாவு நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வறுக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் அண்ட் வாசனையாக கிடைக்கும் ரெசிபி. அண்ட் வெல்லம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாக கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து தண்ணியோட அளவுக்கு பதிலாக அந்த வெல்லமோட தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம், அதை மட்டும் பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ராகி வந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3 பவுடர் பண்ணி வச்சுருந்த பொருளையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அவல் பவுடர், பாதாம் அண்ட் வந்து வேர்க்கடலை பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு ஈவனாக வந்து நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் சூடு வந்து ஆறட்டும். இதோட துருவின தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, நான் லைட்டாக நெய்யில் வாட்டி வச்சுருக்கேன், அதனால் கலர் வந்து ஒரு மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேங்காய் ஆட் பண்ணுறது நல்லா அடிஷ்னல் டேஸ்ட் இருக்கும் கொழுக்கட்டைக்கு. எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அதில் சேர்த்து ஃபைனலாக கொஞ்சம் நெய்யும் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம மாவு வந்து பசைஞ்சிக்க போகிறோம். நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும் போது நல்லா உதிராமல் வரணும், ரொம்ப அழுத்தியும் வந்து பிடிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் உள்ளெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம மீடியமான ஒரு டைட் வச்சா போதும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஈவனாக கலந்துட்டு நம்ம பிடிச்சி கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நான் நெய் தடவிருக்கேன், நெய் தடவி அதில் பிடிச்சி வச்சிடலாம். ஸோ ஸ்கூல் ஸ்நாக்ஸு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்தால் இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீமரில் இதை நல்லா வந்து வேக வச்சிடலாம். இதை ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப வேகணும்னு இல்லை. தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். அண்ட் நம்ம இப்போ ரெடி பண்ண கொழுக்கட்டையை வச்சிடலாம். ஆக்சுவலாக மூடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாகவே இல்லைங்க, யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நிறையவே வைக்கலாம். ஆக்சுவலாக கீழே ரைஸ் வச்சுட்டு மேலே வந்து காய் வைக்கலாம், இல்லை ஏதாவது வேக வைக்கும்போது மேலே காய் கீழே கிழங்கு அந்த மாதிரி போடலாம். ஸோ மல்டி பர்பஸாகவே இதை யூஸ் பண்ணலாம், நல்ல பெருசாகவே இருக்குது. ஆஃப் பண்ணிட்டேன், எனக்கு தெரிஞ்சு இது வெந்தது வந்து போதும். கொஞ்சம் சூடானதும் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டீம் போனதும் நம்ம எடுத்துடலாம். ஒன்று கூட உதிரவே இல்லைங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம அந்த கடையில் சாப்பிட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்டேயே வந்து கருப்பட்டி காஃபியில் சாப்பிட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடலாம். மேலே கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அதை சாப்பிடும்போது அவங்க அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ராகியில் தான் நீ நிறைய ரெசிபி பண்ணுவே அப்படின்ட்டு. அது என்னவோ இந்த மாதிரி செஞ்சதே இல்லைங்க. ஓகே ஃபைன், நம்ம கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ வந்து கேட்கலாம் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். நம்ம அன்னைக்கு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே தான் கருப்பட்டி காஃபியில் சாப்பிட்டோம்ல,
வீட்டில் செய்கிறது எப்பயுமே வெளியில் சாப்பிட்றத விட நல்லா இருக்கும். ஓ நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். நல்லா இருக்காடி? எப்படி தான் பிடிச்சிருக்கோ பரவாயில்லையே. நட்ஸு அது நட்ஸு தெரியாது, நான் பவுட்ரு பண்ணிட்டேன். நீ தெரிஞ்சாதான் நட்ஸை தூக்கி போடுவேன். ஓ அந்த ஷாப்பு ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறா. சரி சாப்பிட்டு. தேங்க்யூடா, இதை நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் இல்லைப்பா, அவன் நல்லா இல்லைன்னா அவன் ஃபேஸ்லேயே தெரிஞ்சிடும். சூடு சூடு பார்த்து. ஸோ அந்த ரெசிபி அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம வீடியோ எடுக்கும்போது தான் கொசுலாம் வந்து பறக்கும். ஷிட். ஓகே ஃபைன். ஸோ அந்த கொழக்கட்டை ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கொக்கோ பவுடர்லாம் ஆட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாக்லேட் வாசனைக்கு சாப்பிட்ருவாங்க. பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அவ்வளோ ஹெல்தி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு மழை சீசனில் வந்து சாம்பார் பொடியெலாம் தீர்ந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. வெயிலில் கூட நம்ம வந்து காயப்போட முடியாது. இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தில் சுட பண்ணி கொஞ்சம் நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அரைக்க வந்து கொடுத்துட வேண்டியதான். வந்து நம்ம கடையில் இருக்கிற சாம்பார் பொடி வாங்கினாலும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரவே வராதுங்க. ஸோ நான் அதே மாதிரி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து ஓரளவுக்கு சூடாக இருக்குது. ரொம்ப வந்து அந்த வாசனை பார்த்திங்கன்னா ஒரு அளவை தாண்டி போயிடக்கூடாது. அந்த சாம்பாரோட டேஸ்ட் அந்த பொடியோட வாசனையும் மாறிடும். கரெக்டான லெவலில் இந்த மாதிரி நல்லா சுட பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மழை டைமில் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ இப்படி தான் செஞ்சாகணும். இதில் அடிஷ்னலாக என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா கடுகு கொஞ்சம் போட்டிருக்கேன், சீரகம், மிளகு அண்ட் கருவேப்பிலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அந்த வானொலியிலே போட்டாங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி உடச்சா அந்த ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், வரலி மஞ்சள், அதையும் வந்து லைட்டாக சுட பண்ணியிருக்கேன். பட் அது நல்லா உடச்சி 1-2 வந்து போட்டுட்டு அரைக்க வேண்டியது தான். அண்ட் கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு. ஸோ இதில் என்னென்ன வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிச்சன் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் அந்த ஷெல்ஃப் லைனர்லாம் பழசெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ நான் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் போட்டது கொஞ்சம் நல்லா ஒரு ரப்பர் ஷீட்டு மாதிரி இருந்தது. பட் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எடுத்துகிட்டு வந்துருச்சு. சரி இந்த தடவை ஸ்டிக்கர் மாதிரி யூஸ் பண்ணலான்னு அந்த பிளாக் கலர் அந்த ஸ்டோன் கலருக்கே கொஞ்சம் வாங்கியிருப்பேன். பட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அந்த வெறும் கடப்பாக்கல்லை விட. போட்டுட்டு கடகடன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பழைய பாக்ஸில் வாஷ் பண்ணி தொடச்சி எல்லாத்தையுமே வந்து திங்ஸ்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டிக்கர் வந்து அவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த கல் மாதிரி கடப்பாக்கல் மாதிரியே இருந்தது, நல்லாயிருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒன் கீழே இருக்கிறது அண்ட் வந்து மேலே இருக்கிறது நான் வந்து க்ளீன் பண்ணேன் கடகடன்னு. அதுக்கும் கீழே அந்த ஆயில் ட்ரே இருக்கிற இடம்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ அதுக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் க்ளீனிங் வீடியோ நிறைய போட்டிருப்பேன், அதனால் ஜஸ்ட் உங்களுக்கு ஃபினிஷிங் மட்டும் காட்டுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப் வாங்கினா சீக்கிரம் உறிஞ்சி வராமல் இருக்குது, நல்லா மெலிசாக இருக்குது ஸ்டிக்கர். துடைக்கிறதுக்கும் மேலே வந்து வழவழன்னு இருக்கிறதால க்ளீன் பண்ணுறதும் நமக்கு ஈஸி தான். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு அந்த பிளாக் கலர் பாக்ஸ் வந்து அவ்வளோ பிடிக்கும். நான் ஏதோ ஆன்லைனில் வாங்கினேன். அந்த 4 பீசஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டாக வரும். இந்த மாதிரி நான் முன்னாடி வாங்கின நிறையா வெசல்ஸை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். பட் அது இங்கே வைக்கிறதுக்கு இவ்வளோ தான் நம்மளால் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும் அழகாக, இல்லைன்னா ரொம்ப கொசன்னு ஆகிடும். அண்ட் கீழே இருக்கிற அந்த ஆயில் ட்ரே அண்ட் வந்து அந்த உப்பு ஜாடிக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மதியானம் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்க வேண்டியதான். முடிச்சாச்சு. அண்ட் வந்து ஸ்நாக்ஸ் ரெடி. நான் சொன்ன மாதிரி சாம்பார் பொடி இந்த மழை டைமில் வழியில் இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும். அதை ஈவினிங் போயிட்டு அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். இந்த vlogல இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து அதை ட்ரை பண்ணி
ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்தது. அதனால நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன டிப்ஸ் வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் மட்டும் வந்து நல்லா வந்து சப்பியாக உஃப்னு இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஃபேஸ் மட்டும் ஒரு ஷேப்பில் அந்த ஜாலைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளியராக இல்லை, அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஷேப்பாக இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா வந்து பம்கின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. அப்படி இல்லைன்னா தைராய்டு ப்ராப்ளம். ஸோ எனக்குலாம் வந்து அந்த தைராய்டு இஷ்யூன்றதுனால நார்மலாகவே எனக்கு இந்த டபுள் சின் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் தான். மார்னிங் எழுந்ததும் ஒரு 15 டைம்ஸ் வந்து இல்லைன்னா 25 டைம்ஸ் வந்து ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துலேயே அவ்வளோ நல்ல வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் அதாவது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஃபீல் பண்ணேன். அதனால வீடியோவில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து அப்படின்னா ஜஸ்ட் ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் அப்வர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம், இல்லை நேராக இருக்கிற மாதிரி. மோஸ்ட்லி வந்து நீங்கள் இப்படி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து பெஸ்ட்டு. இது சம்திங் அது இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேன். நான் புதுசாக நிறைய வந்து ஏதாவது ஃபாலோ பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸோ எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருந்துச்சுன்னா நான் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் யூஸ் பண்ண விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.